Hi everyone, this is Al from Joe's IAS Academy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டாக ரொம்ப ஈஸியாக ஃபார்முலா ஷீட் வேல வந்து ஒரு சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிற ஈஸியான வேலை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 30 பார்க்க போகிறோம். இதான் ஃபஸ்ட் ஷீட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி 29 ஷீட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அந்த ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜியோ டெக்னிக்கல் சர்வே அது ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆர்டர் படிக்கணும் அப்படிங்கிற சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுற விதம் நமக்கு தெரியும். ஓகே, இன்றைக்கி வாங்க ஷீட் நம்பர் 30 போகலாம். இன்றைக்கி அந்த ஷீட் என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் செகண்ட் ஷீட் பார்க்க போகிறோம். இல்லை ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலாவுமே என்னது யங்ஸ் மாடுலஸ் ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ் இதை பேஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற 3 ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா என்ன பார்க்க போகிறோம்? யங்ஸ் மாடுலஸ் தான். எதை பேஸ் பண்ணி? ரிஜிடிட்டி மாடுலஸ் பேஸ் பண்ணி யங்ஸ் மாடுலஸ் என்ன ஃபார்முலா, பல்க் மாடுலஸ் பேஸ் பண்ணி யங்ஸ் மாடுலஸ் என்ன ஃபார்முலா, ரெண்டுமே சேர்த்து யங்ஸ் மாடுலஸ் என்ன ஃபார்முலா, 3 ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன? யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு 2g into 1 plus mu. 2g into 1 plus mu. g அப்படிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆர் ஷியர் மாடுலஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து மியூ அப்படிங்கிறது பாய்சான் ரேஷியோ. ஓகேவா, இங்கே 2g நெட்வொர்க் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 2g நெட்வொர்க் அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். அப்போ அடிஷனலாக மியூ ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, ஆட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஃபார்முலா இ ஈக்குவல் டு 3k into 1 minus 2 mu. 3k எவ்வளோ? 3000 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3000 ரூபாயிலேருந்து 3k வந்துச்சு அப்படின்னா 3kலேருந்து ரெண்டை கழிக்கிறோம், 2 மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? இதில் 2gன்னு வந்துச்சுன்னா நெட்வொர்க் வந்துச்சுன்னா ஸ்லோவாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணுவோம். 3kலேருந்து 2 மியூ மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இ ஈக்குவல் டு 9 kg டிவைட் பை 3k + g. மேலே 9 கிலோ இருக்குது, கீழே 3 கிலோவும் ஜியும் பிரிச்சுறாங்க. அவ்வளோதான். இந்த 3 ஃபார்முலா சொல்லலாமா? 3மே யங்ஸ் மாடுலஸ் தான். யங்ஸ் மாடுலஸ் அதை வந்து ஷியர் மாடுலஸ் ஆர் ரிஜிடிட்டி மாடுலஸ் பேஸ் பண்ணி 2g வந்தால் என்ன? 1 + மியூ. 3k வந்துச்சு அப்படின்னா 1 minus 2 மியூ. 9 kg வந்துச்சு அப்படின்னா 3k + g. அவ்வளோதான். 3 ஃபார்முலா கிளியரா? அடுத்து 4வது ஃபார்முலா பாய்சான் ரேஷியோ. பாய்சான் ரேஷியோ இன் டர்ம்ஸ் ஆஃப் kg பல்க் மாடுலஸ் வச்சு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஃபார்முலா ரெண்டுமே அப்படி தான். மொதல் வந்து பாய்சான் ரேஷியோ மியூ பார் போட்டுக்கோங்க, மேலே 3k ஆட்டோமேட்டிக்காக கீழே 6k. ஓகேவா, இங்கே ரெண்டுமே 2g, இங்கேயுமே 2g. 3k வந்து என்ன பண்ணணும் சொல்லியிருக்கேன்? மைனஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ளஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்க மறக்காது. 3k 6k 2g தான். 3k வந்த இடத்துல மைனஸ், அப்போ ஆட்டோமேட்டிக்காக கீழே ப்ளஸ். அப்போ 3k - 2g 6k + 2g. கிளியரா? இந்த 4 ஃபார்முலா கிளியரா? அடுத்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எலாங்கேஷன், அதாவது சேஞ்ச் இன் லென்த் ஃபார்முலா தான். என்னென்ன கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது பிரிஸ்மேட்டிக் பார்னா சேஞ்ச் இன் லென்த் என்ன வரும், சர்க்குலர் டேப்பர்டு பார்னா சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ வரும், ரெக்டாங்குலர் டேப்பர் பார்னா என்ன, காம்போசிட் பார்னா என்ன, இந்த 4 கண்டிஷனுக்கு சேஞ்ச் இன் லென்த் ΔL வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்க போகிறோம். கிளியரா? ஃபர்ஸ்ட் வந்து பிரிஸ்மேட்டிக் பார் அமைச்சிட்டா அது சேஞ்ச் இன் லென்த், இது எல்ல, இது சேஞ்ச் இன் லென்த். இந்த சேஞ்ச் இன் லென்த் ஃபார்முலா என்ன அமைச்சோம்னா சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு PL டிவைட் பை AE. இன்னொரு டைம் சேஞ்ச் இன் லென்த் பிரிஸ்மேட்டிக் பார் வந்து சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு PL டிவைட் பை AE. நார்மலாக வந்து ஸ்ட்ரெஸ்னா என்ன? லோட் பை ஏரியாவா, லோட் பை ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ இங்கே P/Aக்கு பதிலாக என்ன எடுக்கலாம்? சிக்மா எடுத்துக்கலாமா? அது எப்படி எடுக்கலாம்? சிக்மா L டிவைட் பை Eன்னு எடுத்துக்கலாம். சிக்மா L டிவைட் பை E. கிளியரா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிளியரா? பிரிஸ்மேட்டிக் ஃபார்முலா சேஞ்ச் இன் லென்த் என்ன ஃபார்முலா? PL டிவைட் பை AE. P/A அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ரெஸ், அப்போ சிக்மா L டிவைட் பை Eன்னு எடுத்துக்கலாம். முடிஞ்சா? செகண்ட் ஃபார்முலா சர்க்குலர் டேப்பர் பார் இருந்துச்சுன்னா இதை D2 டயமீட்டர், இதை D1 டயான்னு எடுத்துக்கிறாங்க. இது லென்த்து, Pங்கிறது ஃபோர்ஸு. ஓகேவா, ஃபார்முலா என்ன? 4PL டிவைட் பை D1 D2 E. நார்மல் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? PL டிவைடட் பை AE தானே. இங்கே சர்க்குலர் அப்படின்னால 4 ஆட் பண்ணிக்கோங்க. ஏரியா என்ன? பை D1 D2. அவ்வளோதான், சிம்பிள். கிளியரா? இன்னொரு டைம் சொல்லலாமா? ஃபார்முலா என்ன? 4PL டிவைட் பை D1 D2 E. கிளியரா? இன்னொரு டைம் 4PL டிவைட் பை D1 D2 E. முடிஞ்சா? அடுத்தாடு ரெக்டாங்குலர் டேப்பர்ட் பார் வந்து ஓவரால் லென்த் L, இந்த திக்னஸாக B1 இந்த திக்னஸாக B2 ரெண்டு சைடும் ஃபோர்ஸ் Pன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃபார்முலா என்ன? PL log E P2 டிவைட் பை B1. மேலே மட்டும் சொல்லுங்கள். PL Pனா என்னது? லோடு, Lனா லென்த்து, log E P2 டிவைட் பை B1 லென்த் 2 லென்த் 1 டிவைடட் பை B2 - B1 இன்ட்டு ET. ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ், Tங்கிறது திக்னஸ் ஆஃப் திக்னஸ். என்னது? Tங்கிறது திக்னஸ். இன்னொரு இந்த ஃபார்முலா சொல்லலாமா? ரெக்டாங்குலர் டேப்பர் பார்னா என்ன?
பிஎல் லாகு, அதுக்கப்புறம் வந்து P2 டிவைட் பை P1 டிவைடட் பை B2 மைனஸ் B1, அதுக்கப்புறம் என்னது E இன்ட்டு டி. ஈங்கிறது என்ன, யங்ஸ் மாடலஸ், டீங்கிறது திக்னஸ். கிளியரா? லாஸ்ட்டாக என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போசிட் பார். காம்போசிட் பாரோட நார்மலாக டெல் எல் ஃபார்முலா என்ன? காம்போசிட் பார்னா ரெண்டு மெட்டீரியல் காம்போசிட் பண்ணியிருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு இதை வந்து A1 E1 A2ன்னு சொல்லுவாங்க. மேலே உள்ளத ஏரியா 2 யங்ஸ் மாடலஸ் 2. ரெண்டுக்குமே ஃபோர்ஸ் வந்து P தான் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? நார்மலாக டோட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது P1 ப்ளஸ் B2, P1 ப்ளஸ் B2. இதில் ரெண்டுமே என்ன தான், ரெண்டுமே ஒரே மாதிரி தான், மெட்டீரியல்லாம் வேறு வேறு. அப்போ வந்து சேஞ்ச் இன் லென்த் டெல் எல் ஈக்குவல் டு டெல் 1 டெல் L2 சேம் தான். அப்போ ஃபார்முலா என்ன, P1 L டிவைடட் பை A1 A1. கிளியரா? ஃபர்ஸ்ட் என்னது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா PL டிவைட் பை AE பார்த்தோமா? இங்கே டெல் 1 அப்படின்னா P1, L வந்து கான்ஸ்டன்ட், அப்போ L டிவைட் பை A1 E1. அது டெல் 2 அப்படின்னா P2 L டிவைட் பை A2 E2. முடிஞ்சா? அதில் P1னா என்ன அப்படின்னா இதில் சேம் தான். P1 வந்தால் மேலே A1 E1 வரணும், கீழே A1 ப்ளஸ் A1 E1 ப்ளஸ் A2 E2ன்னு வரும், இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் P. அது இது வந்து P2 வந்தால் மேலே A2 வரும், A2 E2 டிவைட் பை A1 E1 ப்ளஸ் A2 E2 இன்ட்டு P. கிளியரா? இந்த ஃபார்முலா மட்டும் சொல்லலாமா? ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. காம்போசிட் பார்னா ரெண்டு மெட்டீரியல் ஆட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் காம்போசிட் பார். இல்லை டெல் எல்னாலும் டெல் 2னாலும் சேம் தான். நார்மலாக டெல் L1 கொடுத்தாங்கன்னா நார்மலாக PL டிவைட் பை AE தானே, L வந்து கான்ஸ்டன்ட், அப்போ P1 L டிவைட் பை A1 E1. டெல் L2ன்னு கொடுத்தாங்கன்னா P2 L டிவைட் பை A2 E2. முடிஞ்சா? அதுக்கடுத்து இங்கே வரும் P1 என்ன, A1 P2னா என்ன? P1 அப்படின்னா காமனாக P1 வந்து மேலே A1 E1 டிவைட் பை A1 E1 ப்ளஸ் A2 E2 இன்ட்டு P. அது B2 அப்படின்னா மேலே A2 E2 டிவைட் பை A1 E1 இன்ட்டு ப்ளஸ் A2 E2 இன்ட்டு B. முடிஞ்சா? ரிவைஸ் பண்ணிடலாமா? நீ ஸ்ட்ரென்த்தாக பண்ணிடல. மொதல் 3 ஃபார்முலா என்ன பார்த்தோம்? எல்லாம் நோட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தெளிவாக உட்காருங்க. சைடில் ரஃப் நோட் மட்டும் வச்சுக்கோங்க. அப்படியே ஃபார்முலாஸ் எழுதி பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா யங்ஸ் மாடலஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியில் கேட்டாங்கன்னா ரிஜிடிட்டி மாடலஸ், சியர் மாடலஸ் கேட்டாங்கன்னா 2Gனா என்ன, 1 ஆட் பண்ணோம், அப்போ 1 ப்ளஸ் மியூ. முடிஞ்சு. செகண்ட் ஃபார்முலா K 3K மீன் யங்ஸ் மாடலஸ் C ஈக்குவல் டு பல்க் மாடலஸ் கேட்டாங்கன்னா 3K இன்ட்டு 1 மைனஸ் 2 மியூ. மூணாவது ரெண்டுமே கேட்டாங்கன்னா 9 kg டிவைட் பை 3K ப்ளஸ் G. பாய்சன் ரேஷியோ கேட்டாங்கன்னா மேலே 3K கீழே 6K, 2G மேலே 3K வர இடத்துல மைனஸ் 1 கீழே ப்ளஸ் 1. முடிஞ்சா? அடுத்த 4 ஃபார்முலா என்ன அப்படின்னா நாலுமே வந்து எலாங்கேஷன் சேஞ்ச் இன் லென்த் தான் வந்து கேட்பாங்க. 4 கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் வந்து பிரிஸ்மெட்டிக் பார் இருந்துச்சுன்னா PL டிவைட் பை AE, P பை ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் எடுக்கலாமா, சிக்மா L டிவைட் பை ஈன்னு எடுத்துக்கலாம். அது செகண்டு சர்க்குலர் டேப்பர் பார்னா என்ன, 4PL டிவைட் பை D1 D2 E. அதுக்கடுத்து ரெக்டாங்குலர் டேப்பர் பார்னா PL லாக் ஆஃப் P2 டிவைட் பை B1 டிவைட் பை B2 மைனஸ் B2 இன்ட்டு E இன்ட்டு டி. ஈனா யங்ஸ் மாடலஸ், டி அப்படிங்கிறது நமக்கு திக்னஸ். லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம், காம்போசிட் மெம்பர்னா நார்மலாக டெல் L1னாலும் டெல் L2னாலும் காமன் தான், PL டிவைட் பை AE தான். டெல் L1னா P1 L கான்ஸ்டன்ட், L டிவைட் பை A1 E1. BL2 அப்படின்னா P2 L டிவைட் பை A2 E2. முடிஞ்சா? அதில் P1னா P2னா என்னன்னா P1 அப்படிங்கிறது P1 வந்துச்சா மேலே A1 E1 டிவைட் பை A1 E1 ப்ளஸ் A2 E2 இன்ட்டு P. அதே B2 அப்படின்னா A2 E2 டிவைட் பை A1 E1 ப்ளஸ் A2 B2 இன்ட்டு B. கிளியரா? இந்த ஃபார்முலா சீரிஸ் யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். 10 பேர் வந்து கம்ப்ளீட்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஷீட் வந்து 31st ஃபார்முலா ஷீட் வந்து உங்களுக்கு குரூப்பில் யூடியூப்பில் அப்லோட் ஆகும்பா. ஓகே, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் சார் எப்போ அடுத்த ஃபார்முலா ஷீட் நான் ட்ராப்லாம் எதுவுமே பண்ணல, ஃப்ரைடே முடிச்சது, சாட்டர்டே சண்டே விட்டு மண்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதனால் ரெகுலராக உங்கள் ஃபார்முலா சீரிஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும். ஓகே, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.